கண்மலையும் மீட்பதுமாகிய கர்த்தாவே, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய இதயத்தின் சிந்தனைகளும் உடைய சமூகத்தில் ஒன்றாய் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அதிகாலை நேரத்தில் கூடி வந்திருக்கிற அன்பு சகோதரர் சகோதரிகளை நான் மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய வேண்டுதலுக்கும் விண்ணப்பங்களுக்கும் செவிசாய்த்து ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில கூட நாம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட தலைப்பு நிருபம். நிருபம் என்றால் உங்களுக்கு அநேகருக்கு தெரியும், ஒருவேளை ஒரு சிலருக்கு நிருபம் என்றால் என்ன அப்படின்றது தெரியாது. குறிப்பாக நம்முடைய வேதத்துல பல இடங்களிலே பழைய ஏற்பாட்டின் காலத்திலையும் புதிய ஏற்பாட்டின் காலங்களிலும் நிருபம் என்ற வார்த்தையை அதிகமா பயன்படுத்தியிருக்காங்க. நிருபம் என்றால் கடிதம், அதாவது ஒருவர் இன்னொருவருக்கு தெரிவிக்கக்கூடிய செய்தி கடிதத்தின் மூலமாய் தெரிவிக்கிறது. இப்பொழுதெல்லாம் நிறைய கைபேசி வந்துட்டது, நிறைய வார்த்தையை அதோட கூட பகிர்ந்து கொள்ளுகிறோம். பழைய நாட்களில இந்த மாதிரி கைபேசி இல்லாத நாட்களில கடிதத்தின் மூலமா எழுதுவாங்க. அதுக்கு பேர் தான் நிருபம். இன்னைக்கு இந்த நம்ம வாசிக்கிற அனுதினமும் வாசிக்கிற வேதாகமத்துல புதிய ஏற்பாட்டுல அந்த அப்போஸ்தல நடபடிகளுக்கு பிறகு இருக்கிற 21 நிருபங்கள் இருக்கிறது. 21 நிருபங்கள். அந்த 21 நிருபங்கள்ல குறிப்பாக அப்போஸ்தலனாகிய பவுல் 13 நிருபங்களை எழுதுறார், கடிதங்களை எழுதுறார். அந்த 13 கடிதங்களிலும் பல சம்பவங்களை அவர் சொல்லியிருக்கிறார். அதாவது அவர் இருக்கிற இடத்துல இருந்து இன்னொருத்தருக்கு தகவல் தெரிவிக்கணும். குறிப்பாக அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில அவருடைய குடும்பத்துல அல்லது உறவுகள் மத்தியில் இருக்கிற சம்பவங்களை பத்தி அவர் தெரிவிக்கிறதுக்கு கடிதம் எழுதல. பரலோக ராஜ்யத்தை குறித்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவர் கடிதங்கள் எழுதி அந்த நிருபம் என்று சொல்லக்கூடிய அந்த நிருபங்களை பல பட்டினங்களுக்கு கிராமங்களுக்கு ஒரு சுவிசேஷமாக அனுப்பினார். அதுக்கு பேர் தான் நிருபம் என்று சொல்லப்படுவது. பழைய ஏற்பாட்டுல இதை குறித்து எங்க சொல்லப்பட்டிருக்கிறதுனா நிறைய காரியங்களை சொல்லப்பட்டிருக்கு. நான் குறிப்பா ஒரு சில வசனங்களை மட்டும் பழைய ஏற்பாட்டில் சொல்லி முடிச்சு கடந்து போகலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 7வது வசனம். 2 ராஜாக்கள் 5:7 சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் தேசத்துல ராஜா இருக்கிறார். அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கும் சீரிய தேசத்துக்கும் ஒரு பகை உண்டாகி கொண்டு இருந்தது அந்த நாட்களில. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த சீரிய ராஜாவுக்கிட்ட ஒரு பெரிய மனுஷன் இருந்தார், தளபதியா இருந்தார், ராணுவத்துக்கெல்லாம் தலைமையா இருந்தார். அவர் பேர் நாகமான். நம்ம சென்ற வாரத்துல கூட அதை பத்தி பேசியிருக்கிறோம். அந்த நாகமானுக்கு குஷ்டரோகம் இருக்கிறது. ஒரு குஷ்டரோகியா இருக்கிற ஒரு மனுஷன் எப்படி படைக்கு தலைவனா இருக்க முடியும், அவர் ஒரு படையை நடத்த முடியும் அப்படின்னா இருந்தது. அப்படி அவர் பராக்கிரமசாலியா இருந்ததுனால நடத்தி கொண்டு வந்தார். அந்தபடி இருக்கிற பொழுது இஸ்ரவேல் தேசத்துல படையெடுத்து போய் அவர்கள் திரும்ப வரும் பொழுது ஒரு சிறு பெண்ணை கொண்டு வந்திருந்தாங்க. அது தன்னுடைய வீட்டுல அந்த படைத்தலைவன் வேலைக்காக வச்சுட்டு வந்தான். அந்த பிள்ளையின் மூலமாக தேவனுடைய வார்த்தையை சொல்லி, நீங்க இஸ்ரேல் தேசத்துக்கு போனீங்கன்னா உங்களுடைய சரீரம் சுகமாகும் என்று சொல்லி அவள் சொல்ல, அதன்படி தன்னுடைய ராஜாவினிடத்துல இந்த சேனை தலைவர் சொல்ல, அவர் அந்த ராஜா இந்த குஷ்டரோகி ஆகிய அந்த படைத்தலைவனுக்கு ஒரு கடிதம் கொடுக்கிறார். அதுக்கு பேரு தான் நிருபம். இந்த நிருபத்தை கொண்டு போயிட்டு இஸ்ரேல் தேசத்தினுடைய ராஜாவிடத்துல கொடுக்கிறாரு. அந்த ராஜா இந்த கடிதத்தை வாங்கி படித்த உடனே தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவர் இருட்டறையிலே உட்காருகிறார். இதனுடைய அடிப்படை காரணம் என்னன்னா, நான் ஒரு மனிதனுடைய சரீரத்தில் இருக்கிற குஷ்டரோகத்தை சுகப்படுத்தவும் கொல்லவும் அதை சுகமாக்கவும் நான் என்ன கடவுளா அப்படின்னு சொல்லி அந்த இஸ்ரவேல் தேசத்தினுடைய ராஜா சொல்லுகிறார். இந்த வசனத்துலதான் 2 ராஜாக்கள் 5, 7, 8, 9, 10 வசனங்கள் எல்லாம் வாசித்தீங்கன்னா அதனுடைய வரலாறு உங்களுக்கு தெரியும். இப்படி ஒரு கடிதத்தை கண்ட ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொள்ளுகிற அளவுக்கு அந்த கடிதத்தின் வார்த்தை அவரை மிகவும் பயமுறுத்தியது. இது
இதுக்கு பேர் என்னன்னா நிருபம் என்று சொல்லப்படுது. இன்னொரு நிருபம் எழுதப்படுகிறது எஸ்தர் புஸ்தகத்துல. எஸ்தருடைய புஸ்தகம் நம்ம எல்லாரும் வாசித்திருக்கோம், கேட்டிருக்கிறோம். ஒருவேளை வாசிக்க தெரியாதவங்க கேட்டிருப்பாங்க அந்த சம்பவங்கள் எல்லாம். 127 நாடுகளை உள்ளடக்கிய ஒரு ராஜா தான் அகாஸ்வேரு ராஜா என்ற ஒரு மனிதன். அவரும் மிக பராக்கிரமசாலி. தேசம் எங்கும் அவருடைய ஏறக்குறைய முக்கால்வாசி தேசம் உலகத்தில் அவர் கையில் இருந்தது. 127 நாடுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. முக்கால்வாசின்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு அதிகபட்ச நாடுகள் அவர் கையில் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில அந்த அகாஸ்வேரு ராஜாவுகிட்ட பணி செய்து கொண்டிருக்கிறதான ஒரு முர்தகாய் என்கிறதான ஒரு மனுஷன், அவன் யூத மனுஷன். அவரும் அந்த ராஜ்யத்துல அரண்மனையில பணி செய்துகிட்டு இருக்கிறார். அங்க பல சம்பவங்கள் நடக்குது. கடைசியில அந்த யூத மக்கள் அழிக்க கூடாதபடி தாக்கீதை வாங்கி அந்த நிருபங்களை வாங்கி பல தேசங்களுக்கு அனுப்புறாரு. அதுல சொல்லப்படுகிறது எஸ்தர் 9வது அதிகாரம் 20வது வசனமும் 31வது வசனமும் 2 வசனத்துல படிச்சோம்னா, முர்தகாய் வர்த்தமானங்களை எழுதி, வர்த்தமானங்களை சொன்னா சரித்திரங்கள், நடந்த சம்பவங்கள், அவைகள் எல்லாம் எழுதி அகாஸ்வேருவின் எல்லா நாடுகளுக்கும் குறிப்பாக யூதர்களுக்கும் நிரூபங்களை எழுதி அனுப்பினார். அப்ப பாருங்க, அந்த நாட்டுல என்ன நடந்தது, என்ன போனது, எல்லா விஷயத்தையும் நிருபங்களிலே, கடிதங்களிலே எழுதி அந்த 127 நாடுகளுக்கும் அனுப்புறார். 31வது வசனத்துல பார்க்கும்போது, ராஜ்யத்தில் உள்ள 127 நாடுகளிலும் வாழ்கிற யூதர்களுக்கும் சமாதானமும் உண்மையுமான வார்த்தைகளுடைய நிருபங்களை அனுப்பினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இதுல எழுதப்பட்ட வார்த்தைகள் என்னன்னா, சமாதானமும் இந்த உண்மையான. அப்ப அதுல அதுக்கு எவ்வளவு ஒரு மகிமை இருக்கிறது, அதுக்கு எவ்வளவு தரமான ஒன்றாய் மற்றவர்கள் அதை அந்த கடிதத்தை கண்ட உடனே பயம் அல்லது சந்தோஷம் அல்லது ஒரு சமாதானம் இப்படி பெறக்கூடிய ஒரு நிலைப்பாடு தான் அந்த நிருபம் என்று சொல்லப்படுகிறது. இந்த நிருபத்தை அனுப்புகிறாங்க. அப்போ அந்த காலத்துல இப்ப மன்னர் ஆட்சி காலத்துல, இப்ப அதாவது இந்த நம்ம வேதாகமத்துல சொன்னப்பட்ட காலத்துக்கும் இப்ப நம்ம வாழ்கிற காலத்துக்கும் இடைப்பட்ட காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, புறாவினுடைய காலில் ஒரு கடிதத்தை எழுதி அனுப்புவாங்க. அந்த புறாவை கொண்டு போயிட்டு அந்த அரண்மனையிலயோ இல்ல மற்ற யாருக்கிட்ட கொடுக்கணுமோ அவங்க குடிச்சிட்டு வந்துரும் திரும்ப. அப்ப அந்த மாதிரி ஒரு காலகட்டம் இருந்தது. இவைகளெல்லாம் கடந்து போய் இன்னைக்கு நீங்களும் நானும் பேசிக்கொள்வதற்கும் முகமுகமாய் பேசிக்கொள்வதற்கு இந்த எலக்ட்ரானிக் கருவி வந்துடுச்சு. இது ரொம்ப கலியுக காலம் சொல்லுவாங்க, அறிவு வளர்ந்த காலம். அப்போ இந்த விதமான ஒரு நிருபங்களை எழுதி கொண்டிருந்த நாட்கள் கடந்து போனது. நீங்க புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் நடபடிகளில பாத்தீங்கன்னா 9வது அதிகாரம் 2வது வசனத்துல சவுல், அதாவது இந்த பவுல், இந்த நிருபங்களை 13 நிருபங்களை எழுதின பவுல் சவுலா இருந்த காலங்களிலே, அவர் ரட்சிக்கப்படாத நாட்களிலே பிரதான ஆசாரியரிடத்துல போயிட்டு கிறிஸ்தவர்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை மகிமைப்படுத்துகிறார்களோ அவர்களை எல்லாம் அடித்து கொன்று அவர்களை கைது பண்ணி அவங்கள சிறுமைப்படுத்துவதற்காக அந்த பிரதான ஆசாரியனிடத்துல கடிதங்களை வாங்கி கொண்டு, நல்ல தெளிவா போட்டிருக்கிறது, சவுல் பிரதான ஆசாரியரிடத்தில் கிறிஸ்தவர்களை துன்புறுத்துவதற்காக கட்டி இழுத்து வர நிருபங்களை வாங்கினான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த கடிதத்தை கையில வச்சுக்கிட்டு தான் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினார் அவரு, அந்த பவுல். அப்ப பவுலா இல்ல, அவர் சவுலா இருந்தாரு. அப்ப அந்த விதமா இதற்கு இந்த ராஜாக்கள் மத்தியிலையும் அதற்கு கீழே வாழ்கிற மக்களுக்கும் இந்த நிருபங்கள் பயன்பட்டது. இந்த நிருபங்கள் எப்படி பயன்படணும்னு இதே பவுல், அதாவது ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக அவர் பல சம்பவங்களை செய்த அந்த கொடுமைப்படுத்தின அதே சவுல் பவுலாக மாறின பிறகு அவர் சொல்றாரு, 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1லிருந்து ஒரு 10 வசனங்களை நீங்க வீட்டுல இருக்கும்போது தயவு செஞ்சு வாசித்து பாருங்க. 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 1லிருந்து 10 வசனங்களை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, அங்க அவர் சொல்றாரு, பவுல் சொல்றாரு 2வது வசனத்துல, எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே அப்படின்னு எழுதுறாரு. நல்ல கவனிங்க, எங்கள் இருதயத்துல பதியக்கூடியது, நாங்கள் மற்றவர்களுக்கு வாசிக்க கூடியதாகவும்
நிருபமானது யாருன்னு சொன்னா நீங்க தானே அப்படின்னு அந்த கொரிந்து பட்டணத்தில் இருக்கிற மக்களை குறித்து பவுல் எழுதுறாரு. அப்போ இத்தனை ஆண்டு காலம் நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம், படிக்கிறோம், நாமளே மற்றவங்களுக்கு சொல்றோம். நல்ல கவனிங்க, கொஞ்சம் ஒருவேளை யாராவது எங்கேயாவது உறக்கமா இருந்தா கொஞ்சம் கவனிங்க. கட்டாயம் நாம் கடைபிடிக்க வேண்டியது என்ன? இந்த பவுல் என்ன சொல்றாரு? நீங்களே அந்த நிருபம். அதாவது இப்ப நான் ஒரு மனிதன், நான் உங்களோட கூட பேசிக்கிட்டு இருக்கிறேன். நான் கிட்டத்தட்ட 45-48 வருஷமா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறேன், பேசுறேன், மற்றவங்களுக்கு சொல்றேன். எந்த நிலையில் இருந்தாலும் நானே ஒரு கடிதமாய் மாறிவிடணும், நான் ஒரு நிருபமாய் மாறணும். எப்படிங்க நிருபமாய் மாற முடியும்? உலகத்துக்குள்ள நான் கடந்து போகிற பொழுது நான் பேசுகிறது, நான் செய்கிறது, என் முகப்பாவனை, என்னுடைய செயல்பாடுகள், என்னுடைய நடை உடை எல்லாவற்றையும் மற்றவர்கள் படித்துக் கொள்ள வேண்டும். எப்படி படிப்பாங்க? இவர் ஒரு கிறிஸ்தவர், அவர் வார்த்தையை கவனிச்சு பாருங்க, அதுல எவ்வளவு அழகா அவர் சொல்றாரு. நன்மையை தவிர அவர் தீமையான காரியம் அவரிடத்திலிருந்து ஒன்றும் பேச மாட்டேங்கிறாரு. அவர் பார்வையை பாருங்க, அவர் கனிவோடு பாக்குறாரு. அவர் நடந்து போகிற விஷயத்த பாருங்க. எங்காவது வலதுபுறம் இடதுபுறமாவது யாருக்காவது உபத்திரமா கொடுக்கறது போல அவர் நடை உடையெல்லாம் இல்ல பாருங்க. இப்படி அவர் நடந்து கொள்ளுகிற விதம் எல்லாமே எப்படி இருக்கிறது? நாம கற்றுக்கொள்ளுகிற ஒரு பாடத்தை போல இருக்கிறது, ஒரு புத்தகத்தை போல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி என்ன இல்ல, நம்ம ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையும் இந்த உலகம் சொல்லணும், இந்த உலகம் பார்க்கணும், இந்த உலகம் படிப்பித்துக் கொள்ளணும். நம்முடைய வார்த்தையை, நம்முடைய செய்கையை, நம்முடைய பார்வையை, நம்முடைய எல்லா செயல்பாடுகளையும் உலகத்து மக்கள் ஒரு பாடமாக படித்துக் கொள்ளணும்னா நாம அந்த மாதிரி வாழணும். இந்த உலகத்துல நான் கிறிஸ்தவள் என்று சொல்லிக் கொள்வதில் மாத்திரம் பாடம் இல்ல, நம்ம வாழ்வாதாரம் முழுவதுமாய் நாம் மற்றவங்களுக்கு ஒரு புத்தகமாக மாற வேண்டும். அதுதாங்க பவுல் சொல்றாரு, எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே. யார? கொரிந்து பட்டணத்துல உள்ளவங்களுக்கு சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு நிலையில இன்றைக்கு கிறிஸ்தவம் எப்படி இருக்கிறது? அடுத்த வசனத்தை வாசித்து பாருங்க. ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாக்கிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. அப்ப கொரிந்து பட்டணத்துல உள்ளவங்க எல்லாம் எங்களுடைய ஊழியத்தினால், அதாவது பவுல் சொல்லும்போது சொல்றாரு என்னுடைய ஊழியத்தினால சொல்லல, எங்களுடைய ஊழியத்தினால நீங்கள் எல்லாம் ஒரு நிருபமா இருக்கிறீங்க, அதை குறித்து நான் பெருமைப்படுகிறேன். இப்ப நான் பலருக்கு சுவிசேஷம் சொல்றேன், என்ன எடுத்துக்கிறேன், நான் மத்தவங்களை பேசுவதை விட என்னையே நான் பேசுகிறேன். இப்ப நான் இருக்கிறேன், உங்களோடு கூட கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமா பிரசங்கிக்கிறேன். இப்ப நான் என்ன சொல்றேன், இந்த அதிகாலை நேரத்துல 4:30 மணிக்கு கூடி வருகிற அருமையான தேவ பிள்ளைகள் ஆண்களும் பெண்களும் முகம் பார்க்கவில்லை, ஆனா அவர்களுடைய குரல்களை பார்க்கிறேன், அவர்களுடைய சாட்சிகளை கேட்கிறேன், அவர்களுடைய பாடலை கேட்கிறேன், அவருடைய ஜெப வாஞ்சியை கேட்கிறேன். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவின் நிரூபமா இருக்கிறீர்கள் என்று நான் வெளியரங்கமா இருக்கிறது, நான் ஓப்பனா இருக்கிறது, நீங்க திறந்த வெளியா இருக்கிறீங்க. எதனா நீங்க கிறிஸ்துவை அறிவிப்பதிலும் ஜெபிப்பதிலும் மற்றவர்களுக்காக பரிந்து பேசுவதிலும் நீங்க ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுவதிலும் நீங்களே ஒரு புஸ்தகமா மாறிட்டீங்க, ஒரு நிருபமா மாறிட்டீங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னு சொன்னா நான் இந்த 5 கிட்டத்தட்ட 5 வருஷமா உங்களோடு கூட இந்த தேவ வார்த்தையை பேசுவதினாலே நீங்க நன்றாக உணர்ந்து கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பவுல் சொல்றாரு. நான் உங்களை குறித்து அதை தான் சொல்றேன். அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும், இந்த வேதத்தை அறிந்தவர்களும் வேதத்தை கேட்கிறவர்களும் நிரூபமாய் மாற வேண்டும், அதுதான் சொல்றாரு. பாருங்க 6வது வசனத்துல சொல்றாரு, அதாவது 2 கொரிந்தியர் 3:6 புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர்களாக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாய் இராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியை உயிர்ப்பிக்கிறது. அப்போ ஆவிக்குரியதும் ஆவிக்குரியது இல்லாததுமா 2 பிரித்து பார்க்கிறாரு. அங்க இது கவனிக்கணும். என்ன சொல்றாரு? ஆவிக்குரியதா இருக்கிறது என்று சொல்லிட்டு சொல்றாரு, எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. இது 2த்துக்கு என்னங்க வித்தியாசம்? எழுத்துன்னு சொன்னா பவுல் எழுதுன நிருபங்கள், அந்த புத்தகங்கள். என்ன புத்தகம் எழுதினாரு? ரோமாபுரிக்கு எழுதுற புத்தகம், கொரிந்து பட்டணத்துக்கு எழுதின 2 புஸ்தகம் இல்லையா?
கொலேசியருக்கு எழுதின புஸ்தகம், இப்படி எபேசியருக்கு எழுதின புஸ்தகம், இப்படி யூதாவுக்கு எழுதின புஸ்தகம், இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். 20 கலாத்தியருக்கு எழுதின புஸ்தகம். இப்படி புஸ்தகம் என்பது என்னன்னா இவர்கள் எழுதின கடிதம். அந்த கடிதம் அவர்களுக்கு ஒரு புத்தகத்தை போல போய் சேர்கிறது. அவர்கள் படித்து அறிந்து கொள்கிறார்கள். இதுதான் இந்த விதமான இந்த கடிதங்கள் எல்லாம் எழுத்தா இருக்கிறது. இந்த வாசித்து அதுல தேர்ந்து அவங்க பண்பட்டு வந்த பிறகு என்ன ஆகுறாங்களாம், ஆவியில அவர்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். என் கடிதத்தின் மூலமாக இவர்களெல்லாம் செத்தவர்களா இருந்தது போல இருந்தாங்க. இப்ப என்ன பண்ணிட்டாங்க, என்னுடைய கடிதத்தை வாசித்து 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 உயிர்ப்பிக்கப்படுவதற்கு ஏதுவாக மாறிவிட்டார்கள். அதனாலதான் நீங்களே அந்த நிரூபமா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அழகா பவுல் சொல்றாரு. சரி, இப்போ இந்த கொலோசியருக்கு எழுதின அந்த கடிதத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன எழுதுறாரு பாருங்க. கொலோசியர் 4வது அதிகாரம் 16வது வசனத்துல சொல்றாரு. அதுல என்ன சொல்றாரு, 4:16 நமக்கு அழகா தெரிந்து கொள்ளக்கூடியதாய் ஒரு அருமையான நிருபத்தை அதுல எழுதி கொடுக்கிறாரு. உங்களை யாராவது வாசிக்க முடியுமா? கொலோசியர் 4:16 நீங்க விழிச்சிருக்கீங்களான்னு பாக்கணும். இது லவோதிக்கேயா சபையிலும் வாசிக்கப்படும்படி செய்யுங்கள். லவோதிக்கேயாவில் இருந்து வரும் நிருபத்தை நீங்களும் வாசியுங்கள். போதும். ரொம்ப தேங்க்ஸ்மா, அருமையா வாசிப்பீங்க. இந்த நிருபம் உங்களிடத்தில் வாசிக்கப்பட்ட பின்பு லவோதிக்கேயா சபையிலும் வாசிக்கப்படும்படி செய்யுங்கள். லவோதிக்கேயாவிலிருந்து வரும் நிருபத்தை நீங்களும் வாங்கி வாசியுங்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இந்த பவுல் என்பவர் கொலோசி பட்டணத்துக்கு எழுதும் போது இந்த வார்த்தை எழுதுறாரு. அப்போ ஏன் அவரு அநேக பட்டணங்களுக்கு கிராமங்களுக்கு எழுதின அந்த நிருபத்துல லவோதிக்கேயா சபை மட்டும் படிக்க சொல்லி சொல்றாரு? ஏன் அது அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 14வது வசனத்தை பாத்தீங்கன்னா, அங்கே லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிப்புக்கு ஆதியமாயிருக்கிற ஆமேன் என்று சொல்லுகிறவர் எழுதுகிறதாவது அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. நல்லா கவனிச்சு பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 14வது வசனம். இது 7 சபைகளை குறித்து நம்ம கடந்த நாட்கள்ல தியானிச்சிருக்கோம். 2 வருஷம் முன்னாடி தியானம் பண்ணோம். அந்த 7 சபைகளில இது 7வது சபை, லவோதிக்கேயா சபை. இந்த சபையை குறித்து பவுல் சொல்லும் பொழுது அந்த சபைக்கு நீங்க வாசிக்க கொடுங்க, என்னுடைய நிருபத்தை அவங்களுக்கும் வாசிக்க கொடுங்க. அந்த லவோதிக்கேயா சபையிலிருந்து கொடுக்கிற நிருபத்தை நீங்களும் வாசிங்க அப்படின்றாரு. அப்போ ஏன் அந்த குறிப்பா அந்த 7வது சபைக்கு பவுல் இந்த சம்பவத்தை சொல்றாருன்னு சொன்னா, உங்களை போல என்னை போல இன்றைக்கு உலகத்துல எங்கும் இருக்கிற கிறிஸ்தவர்களை போல அன்னைக்கு லவோதிக்கேயா சபையாரு இருந்தாங்க. எப்படிங்க இருந்தாங்க? ரொம்ப கோல்டு மாதிரி நல்லா ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமா இருந்தாங்களா? நல்லா வாசித்து பாருங்களேன். 16வது வசனத்துல சொல்றாரு, வெளிப்படுத்தின விசேஷம் 3:16 இப்படி நீ குளிரும் இன்றி அனலும் இன்றி வெதுவெதிப்பா இருப்பாயானால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். இதான் லவோதிக்கேயா சபைய மக்கள் இருந்த நிலைப்பாடு. அவர்கள் குளிரோ இல்ல அனலாவும் இல்ல, அவர்கள் வெதுவெதுப்பா இருந்ததுனால இப்படியே இருந்தீங்கன்னா உங்களை நான் வாந்தி பண்ணி போட்டுருவேன்னா ஆண்டவர் எச்சரிப்பு கொடுக்கிறார். இந்த விதமா தான் இன்னைக்கு நாமெல்லாம் இருக்கிறோம். நம்ம மறந்து போயிடக்கூடாது. அந்த லவோதிக்கேயா சபையார் மட்டும் நம்ம குற்றப்படுத்தியோ குறை சொல்லியோ பேசுவதற்கு இல்ல. இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் அனலும் இன்றி குணிலும் இன்றி எனக்கு இன்றைக்கு வருமானம் கிடைக்குமான்னு பார்க்கிற ஒரு கூட்டம் உண்டு. நான் பேசினா என்னை பத்தி புகழ்ந்து நல்லா என்னை பெருமைப்படுத்துவார்களா என்று நினைக்கிற ஒரு கூட்டம் உண்டு. இன்னைக்கு சபைக்கு போனா ஏதாவது வார்த்தை சொன்னா ஏதோ நான் கிறிஸ்தவன் அதை கேட்டுட்டு வரணும், ஞாயிற்றுக்கிழமையானா அதுக்காக போறேன் அப்படின்னு இருக்கிற ஒரு கூட்டம் உண்டு. இப்படி நிறைய கூட்டங்களை பிரிச்சு பார்க்கலாம். ஏன்னு சொன்னா அவர்கள் அனலும் இல்ல குளிரும் இல்ல வெதுவெதுப்பா இருக்கிறதுனால. இப்படியே நம்முடைய வாழ்க்கை போகுமானால் ஆண்டவர் நம்மை வாந்தி பண்ணி போடுவார், அவர் ராஜ்யத்துல சேர்த்துக் கொள்ள மாட்டார். ஆகவே பிரியமானவர்களே, இந்த உலகத்திற்கு நாமளே ஒரு நிருபமா இருக்க வேண்டும். நிருபம் என்றால் கடிதமா இருக்க வேண்டும். நம்மை பார்ப்பவர்கள், நம்மளை கவனிக்கிறவர்கள், நம்மை குறித்து கேள்விப்படுகிறவர்கள் நம்மளிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளணும், படித்து தெரிந்து கொள்ளணும்.
நம்முடைய வாழ்வாதாரத்தை கண்டு அவர்கள் அறிந்து கொள்ளணும் பல சம்பவங்களை. அந்த அளவுக்கு நாம் ஒரு கடிதமாய் மாற வேண்டும், நிருபமாய் மாற வேண்டும். இதுதான் இன்றைக்கு ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற ஒரு வார்த்தையா இருக்கிறது. இந்த வார்த்தையோடு இந்த உலகத்துக்குள்ள நாம் கடந்து போவோம். நம்மை பிறருக்கு கடிதமாக இன்னும் அதிகமாய் மாற்றுவார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே இந்த விசுவாசத்தோடு கடந்து போவோம். கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. ஆமென்.